இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சீரிஸ்ல சாப்டர் 5ல பயிற்சி 5.4 10th சம் தான் பார்க்க போறோம். இந்த சம் மாதிரி நம்ம 9th சம்மும் சேமா தான் இருக்கும். பட் 9th சம்ல வந்து இந்த செங்குத்துன்னு ஒரு வார்த்தை இருக்காது. அந்த இதுக்குள்ள வித்தியாசம் இதுதான். அந்த சம் பார்க்காதவங்க இந்த சம் வந்து கிளியரா கவனிங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து புரியும். சரி வாங்க இன்னைக்குள்ள क्वेश्चनக்குள்ள போலாம். இன்னைக்குள்ள क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ரெண்டு சமன்பாடு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு நேர்கோடுகள் 5x - 6y = 2, 3x + 2y = 10 ஆகிய நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளி வழியாகவும் 4x - 7y + 13 = 0 என்ற நேர்கோட்டிற்கு செங்குத்தாக அமையும் நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு நேர்கோட்டின் சமன்பாடுக்கு ஃபார்முலா என்னது? y - y1 = m × x - x1. ஓகேவா? இப்போ நமக்கு அட்லீஸ்ட் ஒரு புள்ளி ஒரு சாய்வாக தெரியணும். இப்போ அங்க புள்ளி எதுவும் கொடுத்துருக்காங்களா? புள்ளி எங்க வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த ரெண்டு சமன்பாடை தீர்த்து xy மதிப்பு கண்டுபிடிச்சோம்னா நமக்கு வந்து புள்ளி கிடைச்சிருமா? நெக்ஸ்ட் சாய்வு கண்டுபிடிக்கணும். சாய்வுக்கு பாருங்களேன், அதுக்கு அடுத்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் கொடுத்து இந்த நேர்கோட்டிற்கு செங்குத்தாக அமையும் நேர்கோட்டின் சமன்பாடு ஈக்குவேஷன் கொடுத்து நமக்கு சாய்வு கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்னன்னா -a/b. ஓகேவா? இப்போ நம்ம செங்குத்தா மாத்தணும் அப்படினா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஆன்சர் வந்து 1/2 வந்துருக்குன்னா -2 எழுதணும் செங்குத்துக்கு. இது வந்து நான் கணக்குல எழுதும்போது உங்களுக்கு வந்து புரியும். இப்போ உங்களுக்கு இந்த சம்ம பத்தி ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிச்சா? இந்த ஐடியா கிடைச்சு அப்படின்னா நீங்களே வந்து நம்ம வீடியோவை வந்து பாஸ் பண்ணிட்டு நீங்களே போட்டு பாருங்க பார்ப்போம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ ரெண்டு சமன்பாடு இருக்குது. இந்த ரெண்டு சமன்பாடை தீர்த்தோம்னா நமக்கு வந்து புள்ளி கிடைக்குமா? இப்போ தீர்க்கலாமா? பாருங்களேன், 5x - 6y = 2 இருக்கு, 3x + 2y = 10 இருக்கு. xம் சேமா இல்ல, yம் சேமா இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? இதுல உள்ள x ஓட இங்க உள்ள 3 இருக்குல, 3ஆல பெருக்கணும், இங்க 5ஆல பெருக்கணும். அப்படி இல்லாட்டா இங்க 3ஆல பெருக்கணும், இங்க வந்து 1ஆல பெருக்கணும், இங்க 3ஆல பெருக்கணும். அப்படி பெருக்கணும்னா y ஓட மதிப்பு வந்து ஈக்குவல் வந்துருமா? இப்போ ஃபர்ஸ்ட் சமன்பாடு அப்படியே எழுதிக்கிறோம். 5x - 6y = 2. இப்ப ரெண்டாவது சமன்பாடுல y ஓட மதிப்பு 6 கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணலாம்? 3ஆல பெருக்கலாமா? அப்ப ரெண்டாவது சமன்பாடு ஃபுல்லா 3ஆல பெருக்கணும். என்ன வரும்? 3 9x 2 6y = 5 30 வருமா? இப்போ என்னது? +6 -6 கேன்சல் ஆகுமா? இப்போ 9 5 கொண்டு எத்தனை? 9 5 14 14x = 32. அப்ப x = எத்தனை? 32/14. அப்ப x ஓட வேல்யூ எத்தனை? 7 2 14 16 2 32. அப்ப x ஓட மதிப்பு எத்தனை? 16/7. இப்போ நமக்கு x ஓட மதிப்பு கிடைச்சிச்சா? இப்போ x ஓட மதிப்பை சமன்பாடு 1 அல்லது 2ல பிரதியிடணும். சமன்பாடு 1ல வந்து x ஓட மதிப்பு வந்து சின்னதா இருக்கு. அப்ப சமன்பாடு 2ல பிரதியிடலாம். நீங்க எதுலயும் பிரதியிடலாம். எதுல பிரதியிட்டாலும் நமக்கு வந்து ஆன்சர் வந்து சேமா தான் வரும். இப்போ x = 16/7 என சமன்பாடு 2ல் இட. சமன்பாடு 2 என்னது? 3x + 2y = 10. இப்போ x ஓட வேல்யூ 14. அப்ப 3 × 16/7 + 2y = 10. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? 16 3 எத்தனை? 5 3 30 அது 48. அப்ப 48/7 + 2y = 10. இப்போ நமக்கு எதோட வேல்யூ தேவை? y ஓட வேல்யூ தான் தேவை. அப்ப y மட்டும் இங்க வெச்சுக்கோங்க. 2y = 10 - 48/7. அப்ப 2y = இதுக்கு மீச்சம் எடுங்க. மீச்சம் என்ன வரும்? கீழே உள்ள வேல்யூ அப்படியே பெருக்கிடணும். 1 × 7. இந்த 7 இங்கிட்டு பெருக்கணும், இந்த 1 இங்கிட்டு பெருக்கணும். 5 எத்தனை? 70 - 1 48 48. அப்போ 2y = 70 48 போனா எத்தனை? 58 68 70 22. அப்ப 22/7 வருமா? 4 2 12 22. அப்போ y ஓட வேல்யூ என்னது? 11/7. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு? சந்திக்கும் புள்ளி கண்டுபிடிச்சாச்சா? therefore சந்திக்கும் புள்ளி = சந்திக்கும் புள்ளி என்னது?
x1, y1 ஓட வேல்யூ என்னது? x மதிப்பே போட்டுக்கோங்க. x1 y1 வேணாம். x ஓட வேல்யூ என்னது? 16/7. y ஓட வேல்யூ 11/7. இப்போ நம்ம சந்திக்கும் புள்ளி கண்டுபிடிச்சாச்சு. x1 y1 ஓட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? சாய்வு கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த நேர்கோட்டிற்கு செங்குத்தாக அமைஞ்சிருக்காங்களா? அப்போ 4x - 7y + 13 0 என்ற நேர்கோட்டின் சாய்வு. இப்படி நேர்கோடு கொடுத்து நம்மளுக்கு வந்து சாய்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா என்ன? m - a/b. இப்போ இது a, இது b. m மைனஸ் இருக்கு, a ஓட வேல்யூ என்னது? 4/b ஓட வேல்யூ என்னது? -7. அப்ப ஆன்சர் என்னது? m = 4/7. இங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இந்த நேர்கோடானது செங்குத்து சொல்றாங்களா? இந்த நேர்கோடு செங்குத்து. இந்த நேர்கோடு செங்குத்துனா அப்ப என்ன பண்ணணும்? இந்த ரெண்டை அப்படியே திருப்பி போடணுமா? அப்ப m = 7/4. 4/7 வந்து 7/4 மாறும். மறக்காம மைனஸ் ஆட் பண்ணிக்கணும். அப்படி ஆட் பண்ணா மட்டும் உங்களுக்கு வந்து சம் வந்து கரெக்டா வரும். நம்மளுக்கு இப்ப நேர்கோடுக்கு இணை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த சாய்வே போதும். நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்க? இந்த நேர்கோடு செங்குத்து சொல்றாங்களா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அதை தலைகீழ திருப்பிடணும். 4/7 7/4 மாத்திட்டு முன்னாடி மைனஸ் ஆட் பண்றோம்னா அதுதான் இந்த கோட்டுக்கு செங்குத்தா உள்ள சாய்வு. புரிஞ்சா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? நேர்கோட்டின் சமன்பாடுனா நேர்கோட்டின் சமன்பாடு என்னது? y - y1 m × x - x1. இப்போ y - y1 ஓட வேல்யூ என்னது? 11/7. m ஓட வேல்யூ என்னது? -7/4. x - x1 ஓட வேல்யூ என்னது? 16/7. இப்போ பெருக்கி போடுங்க. இந்த 4 இங்கிட்டு பெருங்க. 4 * இப்போ இது மீச்சம் எடுங்க. மீச்சம் எடுத்தா கீழே 7. 7y - 11 -7. கீழே 7 தான் மீச்சமா? 7x - 16. அப்போ இந்த 7 கேன்சல் ஆயிருமா? மிச்சம் என்ன இருக்கு? 4 * 7y - 11 -7 7x - 16 இப்படி இருக்கா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 4ஆல உள்ள பெருக்கலாமா? அப்ப 7 நாங்க எத்தனை? 28y - 11 நாங்க 44. 7 49x. அடுத்து மைனஸ் என்ன? பிளஸ் ஆகும். 16 5 70 6 42. அப்ப 70 42 112. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நம்ம x ஓட வேல்யூ வந்து எப்பவுமே பிளஸ்ல வேணும். அங்க எப்படி இருக்கு? மைனஸ்ல இருக்கு. அப்ப x எங்கிட்டு கொண்டு வாங்க பார்ப்போம். அப்போ 49x + 28y - 44. இந்த மைனஸ் 112 வரும் என்ன ஆகும்? +112 மாறும் =0. அப்ப ஆன்சர் என்னது? 49x + 28y. இந்த ரெண்டையும் போட்டா என்ன வரும்? 112 44. அப்போ 4 2 6 4 1 5 156 வரும். -156 0. இதுதான் என்னது? கேட்ட நேர்கோட்டின் சமன்பாடாகும். இதுதான் நேர்கோட்டின் இதுதான் என்னது? கொடுக்கப்பட்ட நேர்கோட்டின் சமன்பாடு. இந்த சம்பளம் உங்களுக்கு எதுங்க கஷ்டமா இருக்குது? நான் உங்களுக்கு வந்து பேசியா சொல்லி கொடுத்தனால மட்டும்தான் 10 நிமிஷம் தாண்டி இருக்குது. பட் வந்து இந்த சம்பளம் வந்து ரொம்ப 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 சிம்பிளான சம்மு. ஜஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். 2 இது கொடுத்துட்டு புள்ளின்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணோம்னா புள்ளி கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இப்படி ஒரு நேர்கோடு ஒரு சமன்பாடு கொடுத்துட்டு சாய்வு கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபார்முலா என்னது? m = -a/b. இது செங்குத்தா இருந்தா அப்படியே திருப்பி போடுவோம், மைனஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் எப்போ சமன்பாடுல பதிவிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அவ்வளோதாங்க இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ வந்து 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்கள் பார்க்கணும்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.